நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். உங்கள் சொத்துக்களை சொந்தமாக்குங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை கேட்டு வரோம். ஏற்கனவே சொத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. எல்லா சொத்துக்களும் தரப்பட்டிருக்கின்றன என்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அதனால் தராது போல நினைக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல, அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காதவர் போல கர்த்தரை பார்க்கக்கூடாது. பைபிள் அடிப்படையில் பார்க்கிறோம். பைபிள் என்பது கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற பேச்சு, அவருடைய சத்தியம். ஒருவேளை இந்த சத்தியத்திற்கும் அனுபவத்திற்கும் வித்தியாசம் இருக்கலாம். அனுபவம் சத்தியம் அல்ல. அனுபவம் அழியக்கூடியது. அனுபவம் சொல்லும், தராத தேவன் தராதது போல அனுபவம் சொல்லுகிறது. சிலருக்கு அனுபவம், சில பேர் பணம் உடையவர்களாக இருக்கிறார்கள், சில பேர் பணம் இல்லாதவர்கள் போல் இருக்கிறாங்க. அதனால் அவங்க நினைக்கிறாங்க ஏழை அல்லது பணக்காரன். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் உள்ளவங்க உங்களை ஏழை பணக்காரன்னு பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்குறது இல்லை. கர்த்தர் உங்களை பார்க்குறது எல்லாமே பணக்கார மாதிரி தான் பார்க்குறாரு. கர்த்தர் ஏன் அப்படி பார்க்குறாருன்னா, அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அப்படி பார்க்குறாரு. கொடுக்காம இருந்தால் அப்படி பார்க்க மாட்டார், ஏழைன்னு தான் பார்ப்பார். ஸோ கர்த்தரை நிறைய பேர் இன்னைக்கு மாற்றுறதுக்கு பார்க்குறான். ஆண்டவரே நீர் என்ன ஏழைன்னு பாரும், பார்த்து இறங்கும். ஆண்டவரே நீ என்ன கஷ்டப்பட்டவனு பார்த்து என் மேலே மனசிறங்கும், நான் வியாதிப்பட்டவனு பார்த்து என் மேலே இறங்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆண்டவருடைய பார்வையை மாற்ற பார்க்குறாங்களே தவிர தங்களுடைய பார்வையை மாற்ற பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பார்வையை மாற்றினால் என்ன? கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு முதல்ல பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். இதுவரையில் நம்மளை கேட்ட செய்திகளின் அடிப்படையில் அல்ல. நிறைய பல்வேறு இடங்களில் செய்திகளெல்லாம் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், புக்ஸ் எல்லாம். அதன் அடிப்படையில் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்காரு முதல்ல பார்க்கணும். உங்களுடைய தேவனுடைய பிள்ளை என்றாலே தேவனுடைய பிள்ளைகள் ஏழைகள் அல்ல என்பதை முதலாவது அறியணும். கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறதே கிடையாது. என்னதான் அலங்கோலமாக நீங்கள் நம்முடைய திருநெல்வேலி பாசையில் அல்லோல் பட்டாலும், அங்கங்கே இடிபட்டு நொந்து அப்படி இருந்து தவிச்சு வந்தாலும் கர்த்தர் உங்களை ஏழையாக பார்க்கிறதே கிடையாது. நீங்கள் என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் உங்களை ஏழையாக பார்க்கவே மாட்டார். அவர் கண்ணை நீங்கள் மாற்றவே முடியாது. அவர் கண்ணு அற்புதமான கண்ணு. அவர் எப்படி பார்க்குறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் பார்க்குறாரு. ஏழையாக அவங்கள பார்க்கவே மாட்டார். அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு, அவர் உங்களை அப்படி பார்க்க மாட்டார். நீங்களும் இந்த சத்தியத்தின்படி நான் என்ன இப்படி பார்க்க மாட்டேன்னு என்றைக்கு உங்களுக்கு கண்ணு தெரியுதோ அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை போல மாறும். இந்த எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, சந்திக்கு வழி இதுவே, இந்த வழியில் தான் போகணும், இந்த வழியில் போகக்கூடாது என்கிறத அறியறதுக்காக வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் நினைக்கிறதுபடியே வாழ்ந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சு, ஏதோ சந்து பொந்தெல்லாம் சுற்றி வந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் பொழுது ஹைவே வச்சிருக்கிறார், ஒரு அருமையான ஒரு வழி, கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி நேரான ஒரு வழி, ராஜ பாதை. அதை காட்டுகிற பொழுது நம்ம சந்து பொந்தெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் வச்சிருக்கிற பாதையை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிடணும். உங்களே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சபடி இல்லை, உங்களுடைய வழிகள் இல்லை, அவருடைய வழி. அவருடைய வழி உங்களுடைய சிந்தைகளை வெட்டிலும் கடந்தது. அது பயங்கரமான வழி. அவருக்கு உண்டாக்குறதுக்கு யாருமே எதையும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் மண்ணுன்னு சாதாரணம் என்றோம். அவர் மண்ணை அவர் வச்சு உண்டாக்குன விதத்தை பாருங்க. அதில் ஒரு கரம்பல் மண், அதில் ஒரு செம்மண், மணல், சரல். நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு செடி வகைகளும் உண்டாகிற வேதம். சேற்று மண், கடலை சார்ந்த பகுதியில் உள்ளவருடைய மண், அவர் உண்டாக்கிற விதத்தை பாருங்க. சாதாரண என்ற மண்ணில் கூட அவ்வளோ வித்தியாசம் உண்டாக்கிறார். அதில் கிடைக்குதான் இன்றைக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிற எல்லா பொருளும் அதிலிருந்து அள்ளுறாங்க. சிடிஸ் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டரில் உள்ள போடுறது, சிலிக்கா அங்கேருந்து எடுக்கிறாங்க. அவர் உண்டாக்குன ஒவ்வொரு இதுலேயும் பயங்கரமான சொத்துக்கள் அடங்கியிருக்கு. யாரை சொல்ல முடியுமா? தரலாண்டவரே தரலாண்டவரே, அங்கே தானே இருந்துச்சு ஆசீர்வாதம்லாம். என்றைக்கு இவனுக்கு அறிவு வருதோ அன்றைக்கு தான் கண்டுபிடிக்கிறான். என்றைக்கு அறிவு வருதோ அன்றைக்கு தான் பெட்ரோல் எடுக்கிறான். அதனால கர்த்தர் கொடுக்கலன்னு அவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு தெரியுது. இதோ பூமியில் இருக்குன்னு நினைக்கிறான். ஆண்டவர் கொடுத்தாரோ என்னன்னு தெரியல, இதோ உள்ளுக்கு இருக்கிறத எடுக்கிறான். கர்த்தர் அங்கே தான் வச்சுருந்தார்.
அவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தது. எடுக்காதனால ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஸோ நமக்கு தெரியாதனால கர்த்தர் தரன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே தான் நம்முடைய சொத்துக்களை சொந்தமாக்குவோம் அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசுகிறோம். உங்களுக்கு கர்த்தர் சொத்துக்களை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், எல்லா சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு ரோமர் 8:32 இருந்தும் 1 கொரிந்தியர் 2:12 இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். அதனால சில வசனங்களின்படி இப்படி பார்க்க வந்தோம். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, தமிழ் பைபிளில் வேற மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். சரி, எப்படி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. அது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு பார்க்கிறோம். குறைவு இருக்கிறது போல குறைவை நிறைவாக்குகிற தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குவார். ஆகவே குறைகள் இருக்கிறதெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்கிற ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். இன்னொரு சத்தியத்தை பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு இடத்துல குறைவை நிறைவாக்குவார் என்றும், இன்னொரு இடத்துல உங்களுக்கு குறைவே இல்லை, எல்லாமே உங்களை நிறைவாக்கி சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுலையும் இருந்து நாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக எடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, கடந்த வாரத்தில் பார்த்தோம், எப்படி ஒரு அணைக்கட்டும் நீர்த்தேக்கமும் அதை சார்ந்த பாசன நிலங்களும் இருக்கிறதோ, நீர்த்தேக்கத்தில் தண்ணீரெல்லாம் நிறைய இருக்கு. அந்த நீர்த்தேக்கத்தில் இருக்கிற தண்ணீர்கள் திறக்கிற பொழுது பாசனங்கள்லாம் நிரம்பி வழியுது. அதே போல கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் எபேசியர் 1:3 நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும், சரீர பிரகாரமான பொருளாதார ரீதியான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர்த்தேக்கத்தில் வைத்திருப்பது போல கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து விட்டார் என்றும், இப்போ நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை அவர் திறந்து விடுகிற பொழுது, நீர்த்தேக்கத்திலிருந்து அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் வருகிற பொழுது பாசனத்தின் நிலங்களுக்கெல்லாம் எல்லாம் செழுமை உண்டாயிருக்கிறது போல ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி தங்களுக்கென்று கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சரீர பிரகாரம் வெளியே கொண்டு வந்து அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது எப்படி கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். நிறைய பேர் இதை கொண்டு வராதனால தான் அவங்க வாழ்க்கையில் குறை காணப்படுகிறது. வெளியே கொண்டு வந்தாங்கன்னா குறையே இல்லாமல் ஆயிரும். ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் தராமல் எல்லாம் தந்திருக்கிறாரு. தண்ணீர் நீர்த்தேக்கத்தில் இருப்பது போல, நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் இருந்தும் வயக்காடு காஞ்சிக்கிட்டு இருந்துன்னா எப்படி அவங்கள பார்த்து குறை கூறுவாங்களோ, அதே போல கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே தேவாதி தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவைகளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருகிற வேலையில தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும். அந்த பாதையில் இருக்கணும். அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் அதை கவனித்தோம். 47வது அதிகாரத்தில் 1 அந்த 12வது வசனம் வரை உள்ள அந்த வார்த்தைகள் நாம் பார்த்தோம். அணையிலிருந்து தண்ணீர் வருகிற பொழுது, வெளியே வந்து தண்ணீர்கள் வருகிற பொழுது அது என்ன நடக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கை என்பதை நாம் பார்த்தோம். ஏன்னா இப்படிப்பட்ட அணைக்கட்டில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் பாசன வசதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார் என்பதை கடந்த வாரத்தில் கவனிச்சோம். உங்கள் சொத்து விவரங்களை எல்லாம் புள்ளி விவரமாக அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை கவனிச்சோம். பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கண்டுகிட்டுறது கிடையாது. பரிசுத்தான்னு சொல்லிட்டு போறாங்க, கர்த்தரே தஞ்சம் நாங்கள் இருக்கோம், ஒரே பேச்சு முடிஞ்சு. பரிசுத்தாவின் ஒருவர் தரப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அல்லது ரோமர் 8:32 நீங்க பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுகிறது? தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்காகவும். சர்ச்சில் 10 பேருக்கு ஆசீர்வாதமாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் கிடையாது. நம் எல்லாருக்காகவும், நம் எல்லாருக்காகவும், எல்லாருக்காகனா நம்ம மாத்திரம் இல்லை பாருங்க, நம்ம எல்லாருக்காகனா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காகவும். அதனால தேவன் என்ன விரும்புகிறார்? எல்லாருக்காகவும் சொத்து கொடுத்துட்டார். பாருங்க, ஒரு அப்பா அண்ணன் இருந்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரிநிகரான சொத்துக்களை வச்சுட்டு போறாங்க. நியாயமான ஒரு தகப்பனா இருந்தா. நம்ம தேவன் நியாயமான தகப்பன்.
ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் இன்னொரு பிள்ளைக்கு அதிகமாக கொடுக்குறவர் இல்லை. பிற ஏங்க குறை காணப்படுது நிறைய பேருக்கு? நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்க, சில பேர் சந்தோஷமே கிடையாது, வீட்டில் அடிபிடிச்சண்டை. நிறைய பேர் வீடுகளில் பிரச்சனை, நிறைய பேர் வீடுகளில் பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவங்களும் அதுவும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, கை தூக்கி ஆராதனை பண்ணுறாங்க, கத்துன்னு கத்துறாங்க பரலோகத்தை பார்த்து. ஆனால் வீட்டில் போனால் ஒரே கத்தா தான் இருக்குது. ஏங்க? அனுபவம் இல்லை, ஆவியானபடி நடத்துதல் இல்லை, குணங்களை மாற்றுவதில்லை, கர்த்தருடைய வழியில் நடக்கிறது இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கு வந்து நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எல்லாரையும் ஒரே போல தான் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், ஏன் இவங்களுக்கெல்லாம் ஏற்றதாளெல்லாம் இருக்கு? பாருங்க, சில நஞ்சைகளில் போகும்போது அணைக்கட்டில் தண்ணி இருக்குது, ஆனால் பயிரிடுகிற ஆள்களை பொறுத்தான வயல் நிலங்கள் இருக்கிறத பார்க்குறோம். குளத்தில் தண்ணி நல்லா இருந்தாலும் போட வேண்டிய உரமும் முறையான நேரத்தில் களை பிடுங்குதலும் உரம் போடுதல் இருக்கிறது நஞ்ச நல்லா இருக்கு. எல்லாம் ஒரே குளத்தை சார்ந்த பாசனங்கள் தான். ஆனால் ஏன் வயல்கள் வித்தியாசமான மேனிகளை கொடுக்கிறது? பயிர் வைக்கிறவர்களை பொறுத்து. அதனால தான் இன்றைக்கு நாம் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை என்கிற ஒரு பயிரை கொடுத்திருக்கிறார். அணைக்கட்டில் தண்ணீர் இருக்கிறார். அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அதே போல தேவன் எப்படி வாழ்கிறாரோ அதே போல வாழும்படியாக கர்த்தர் இப்படி ஒரு சொத்துக்களால் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார். எல்லா சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:12 மறுபடியும் படிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் பெற்றோம் பெற்றோம். அவன் பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் வந்துதான் தேவனுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆகவே எங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைவே பெற்றுக்கிட்டீங்க. கிறிஸ்துவ டேம்ல தண்ணி நிறைய இருக்கு, வயல்ல தண்ணி கம்மியா இருக்கு, நிலங்கள் சரியில்லை. ஆகவே அவர் எப்படி வழி நடத்துறாருன்னா எல்லாமே சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு கர்த்தர் இப்படியா ஒரு வழி நடத்துறாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய படிப்பு, குடும்ப வாழ்வு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவு, எல்லாவற்றிலும் வேலை, வியாபாரம் அல்லது எந்த காரியத்தில் நீங்கள் தான் சமூக சேவை, எதுவாக இருந்தாலும் சரிதான், சரீர ஆரோக்கியம், எல்லா காரியங்களிலுமே விருத்தி. அதுதான் நம்முடைய சொத்து. சொத்து என்பது கொஞ்சம் ஏதாவது நிலங்கள் மாத்திரம் இல்லை, எல்லா விதத்திலையும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். படிப்பு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா படிப்பறிவெல்லாம் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள. எங்கள் பிள்ளை படிக்கவே தெரியாது, பிறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் மங்கினி மாதிரி இருக்கான். மங்கினி கிறிஸ்துக்குள்ள கிடையாது. மங்கினி வேணா உங்கள் கண்ணுக்கு தெரியுமா இருக்கும், கர்த்தருடைய கண்ணில் மங்கினியே கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ நம்மளுக்கு தான் கண்ணெல்லாம் திறக்கணும், ஆவிக்குரிய கண். மங்கினி கிடையாது, படிப்பறிவு கிடையாது, மழுங்குனதெல்லாம் கிடையாது. ஷார்ப், கூர்மையானது. தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படியாத பிள்ளை நிறைய பேர் நினைக்கிறது. அவங்களெல்லாம் மாற்ற முடியும், அவங்களெல்லாம் மாற்ற முடியும். யார சிற்பின்னு சொல்றோம்? பாறைன்னு பார்த்து எல்லாரும் கல்லுன்னு நினைச்சத செதுக்கி இதுலையும் ஒரு சிற்பத்தை உண்டாக்க முடியும் என்கிற நுட்பத்தை வைத்திருக்கிறவனை பார்த்தா சிற்பி என்று சொல்லுகிறோம். பைபிள் சொல்லுகிறது, உன் குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களை போல இருப்பார்கள். அந்த சித்திரத்தை தீர்க்கிறதே கர்த்தருடைய ஆவியானோடு இணைஞ்சு பெற்றோர்கள் தீர்க்கிறாங்க. பிள்ளைகளுடைய சிற்பமாய் பிள்ளைகளை வடிவமைக்கிறது வாழ்க்கை. அங்கங்க மூக்கு காதெல்லாம் உடைச்சிடாதீங்க. வாழ்க்கை அங்கங்க சேதப்படுத்தாம பிள்ளைகளை டோட்டல் பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானோடு இணைந்து பெற்றோர்கள் நடக்கும் பொழுது பிள்ளைகள் அற்புதவனமாய் இப்படிப்பட்ட சொத்துக்களை சொந்தமாக்கி கொள்வீர்கள். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர்களை எப்படி செதுக்க வேண்டும் என்று இருக்கிறது, எப்படி உளியை வைத்து எப்படி தட்ட வேண்டும் என்று இருக்கிறது. ஆவியானுடைய பிள்ளைகளை செதுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை இப்படி சொத்து விவரங்களுக்கு உங்களை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாது. இந்த சொத்து உங்களுக்கு தேவைன்னா நான் யோசித்தே பார்க்க மாட்டேன், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியும். நோ, உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் நீங்கள் வடிவமைக்க முடியும். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் அவ்வளவு தூரம் திறமைகளையும் தாளந்துகளையும் உங்களுக்கு பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. நன்றாய் வளர்க்கப்பட்ட பிள்ளையோ அல்லது கீழ்ப்படிகளுக்குள்ள வழி வளர்க்கப்பட்ட பிள்ளையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மாத்திரம் போதாது, ஸ்கூலுக்கு அனுப்பினா மாத்திரம் போதாது, போஜனம் கொடுத்தால் மாத்திரம் போதாது. அது அல்ல குடும்ப பிள்ளைகளுடைய வளர்ப்பு. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செதுக்க வேண்டும். அதுதான் ஒளி. வசனமே தெரியலன்னா என்னத்தை கொண்டு செதுக்க? ஏதோ ட்ரை பண்ண, ஆண்டவரே நீரே தஞ்சம், நீரே தஞ்சம், நீரே தஞ்சம், நீர் பார்த்துக்காரம் உங்களுடைய கையில் நான் கொடுத்துருந்தேன். ஈஸியான ஜெபமாக போச்சு. பைபிள் படிக்காண்டா, ஒன்றும் பண்ணாண்டா, பைபிள் பக்கத்தில் தூக்கி வச்சுட்டு ஆண்டவரே என் பிள்ளையை நீர் பார்த்துக்காரோம். கற்பத்தில் நீர் தான் தந்தேரு, இப்போ தான் உணவு கொடுக்குறாரு, இவ்வளோ காணாதுங்க. அப்படியே பண்ணி பண்ணி பிள்ளைகளை வளர்க்காம ஆயிடக்கூடாது. ஸோ நாம் ஒவ்வொருவரும் பிள்ளை வளர்ப்பதற்காக இது ஒரு சொத்து. பாருங்க, பிள்ளைகள் என்பது மாபெரும் சொத்து பெற்றோர்களுக்கு. கல்வி என்பது படிக்கிற பிள்ளைகளுக்கு மாபெரும் சொத்து. வேலையின் மூலமாக நிறைய வேலையிலிருந்து பணம், பொருளாதாரம் வருது. வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலேருந்து வேலையில் எப்படி ஒர்க் பண்ணுவது, எப்படி ப்ரொமோஷன் வாங்குவது சொத்து. வியாபாரம் இப்படி பண்ணுறது அது சொத்து. ஊழியம் பண்ணுவது சொத்து. குடும்ப வரவு சொத்து. இந்த சொத்துக்களை எப்படி சொந்தமாக்குற? கர்த்தர் எல்லாத்தையும், எல்லாருக்கும் தேவையான அனைத்து சொத்துக்களையும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாராம். இதெல்லாம் அணையில் இருக்குது, நீர்த்தேக்கத்தில் இருக்குது. இப்போ பாச நிலங்களுக்கு வரணுமே, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் வழியிலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது இவைகள் வருகிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் சில காரியங்களை லேசா டச் பண்ணிட்டு போனோம். உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவும், பிறகு வேற என்னது, திருடர்களும் கண்ணமிட்டு வந்து திருடுவார்கள். உலகத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டாம், அதனால யாரும் சொத்து சேர்க்காதீங்க. பரலோகத்தில் மாத்திரம் சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க. அவங்கள ஆளுகளுக்கு நிறைய புரிய மாட்டேன். வேலைக்கு போகக்கூடாதா, பேங்க் அக்கௌண்ட் திறக்கக்கூடாதா, லோன் வாங்கக்கூடாதா, ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு வாங்கக்கூடாதா, நகை நட்டு செஞ்சு வைக்கக்கூடாதா? சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி தானே பிரதர்? ஒரு பக்கத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். என்ன வசனம் சொல்லுது? ஆபிரகாம் மாத்திரம் நிறைய சொத்து வச்சுருந்தாருன்னு சொல்கிறீங்க. 7000 யோபை குறித்து சொல்லும்போது எவ்வளோ ஆயிரக்கணக்கில் பேசுகிறீங்க. 1 2 கிடையாது. அவனுடைய சொத்துக்கள்லாம் பூமி தாங்க முடியலன்னு வேற பைபிள் சொல்லுது. யோபு சொத்தை குறித்து சொல்லுது. பிறகு ஆண்டவர் மறுபடியும் 2 அத்தனையா 100 அத்தனையா ஆசீர்வச்சார்னு சொல்கிறாங்க. ஈசாக்கு வர வர விருத்தி அடைஞ்சு மகா பிரியவனானான். எல்லாம் பைபிள் இப்படிலாம் எழுதியிருக்கு. சொத்து சேர்க்கக்கூடாது நான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரா? இல்லை, அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய இருதயம் இருக்கும்போது, உங்கள் இருதயம், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால உங்களுடைய இருதயம் அங்கே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மறுபடி பெறாத இருக்கிற ஆட்களாக இருந்தாங்கன்னா உலகத்தானுக்கு, அவனுடைய இருதயமானது, அவனுடைய பொக்கிஷம் உலகத்தில் இருக்கிறதுனால அவனுடைய இருதயம் உலகத்தில் இருக்கு. அவர் சொன்னார், மறுபடி பெறாதவனுக்கு பொக்கிஷம் உலகத்தில் இருக்கிறனால அவனுடைய இருதயம் உலகத்தில் இருக்கு. மறுபடி பிறந்தவனுக்கு அவனுடைய பொக்கிஷம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனால அவனுடைய இருதயம் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. ஆமென். இப்போ கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கர்த்தர் விசுவாசிக்கிறார். இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கு? நான் தப்பு பண்ணிட்டு தானே வாரேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஆவியானவர் உங்களில் இருக்கிறதுனால ஒவ்வொரு படியும் உங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்க்க எப்படி சொல்றாரு? பரிசுத்தவான்னு கூப்பிடுறாரு. முதல்ல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. அவர் நீதிமான் உங்களை கூப்பிடுறாரு. குற்றம் இல்லாதவர்கள் அவர் பார்க்கிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தில் உங்களை கழுவிட்டார். நீதிமான்கள் பார்க்கிறார், பரிசுத்தவான்கள் பார்க்கிறார். பிறகு கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ஐஸ்வர்யவான்னு பார்க்கிறாரு, ஏழைன்னு பார்க்கல. ஆமென். ஸோ இப்படியெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். ஆகவே கர்த்தர் இன்னொன்று காரியத்தை பார்ப்போம். அப்படி கர்த்தர் இந்த சொத்துக்கள் எல்லாம் சொந்தமாக்குறதுக்கு சில உண்மைகளை, சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்க போறோம் அந்தரங்கமும் வெளியரங்கமும். சொல்லுங்க, அந்தரங்கமும் வெளியரங்கமும். மத்தேயு 6:17 and 18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அடுத்தால, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
இப்பொழுது அந்தரங்கம் வெளியரங்கம் அப்படிங்கிற காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்தரங்கம்னா கதவை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணுறது, வெளியரங்கம்னா ஊரறிய சொத்து வெளியே தெரிய வர்றது, பலன் தெரிய வர்றது. இது இப்படி நம்ம புரிஞ்சிடறோம். அதுவும் ஒரு வகையில் சரியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதில் என்ன உண்மை இருக்குன்னு பார்ப்போம். இந்த வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில உண்மைகள் நம்முடைய ஆத்மீக மனுஷனுடைய கண்ணாடி, அவனுக்கு கண்ணை பிரகாசமாக்கி கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றேன், வேதாகமத்தின் வெளிச்சத்தை. உங்களுடைய கண்களெல்லாம் பார்க்க முடியாது, அந்த டார்ச் அடிக்கப்படுது. மறுபடியும் இந்த வசனத்தில் பார்க்க முடிய வேண்டுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்பட முடியாது. எங்க பிதா எங்க இருக்கிறாரா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருக்கிறார் பிதா? சொல்லுங்க. எங்க அப்பா அந்தரங்கத்தில் இருக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு. Can you read it in English? Which is in secret. Father is in secret. உங்க அப்பா எங்க இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் இருக்காரா? உங்க அப்பா எங்க இருக்கிறாரு? உங்க அப்பா அந்தரங்கத்தில் இருக்காரு. யாரு உங்க அப்பா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறாரு? அந்தரங்கத்தில் இருக்கிறார். இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதானே? ஆமென். ஓகே, அடுத்தல தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. சொல்லுங்க முதல்ல, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, இப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. இதை மறந்துடாதீங்க, ரெண்டும் முக்கியமானது. ஒரு வீடு பெரிய பங்களாவா இருந்தாலும் சாவி சின்னதா இருக்கு. சாவியை பார்க்க மாட்டோம்னா பங்களா திறக்க முடியாது, சொத்து போச்சு இல்லையா? கர்த்தருங்க பாருங்க, ரெண்டு இந்த சின்ன விஷயத்தை கவனிக்க, நுட்பமான விஷயம். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்கு. அந்தரங்கத்தில் பிதா இருக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க. நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எப்படி பார்க்கிறாராம்? அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிறாராம். அந்தரங்கத்தில் அவர் பார்க்கிறார். நீங்க அந்தரங்கத்தில் இருந்தா தானே உங்களை அவர் அந்தரங்கத்தில் பார்க்க முடியும். அந்தரங்கம்னா என்னது? இப்படி பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்றாராம்? வெளியரங்கமா பலன் கொடுக்கிறாராம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் கண்ணு பிரகாசமா தெரியறதுக்கு வேண்டி இன்னொன்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:12 வரலாமா? வேகமா அந்தரங்கம் வெளியரங்கம் பார்ப்போம் கொஞ்சம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு இந்த ஆவிக்கு தான் அந்தரங்கத்தில் உள்ளதெல்லாம் தெரியுது. ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, இவர் அந்தரங்கத்தில் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற சொத்தெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நிறைய பேருக்கு தெரியல. அது அந்தரங்கத்தில் இருக்கு அல்லது ரகசியமான இடத்துல இருக்கு. சீக்ரெட்னா ரகசியம், ரகசிய இடத்துல. கர்த்தர் எங்க இருக்கிறார்? ரகசிய இடத்துல இருக்கிறார் அல்லது அந்தரங்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எங்க பார்க்கிறார்? அந்தரங்கத்தில் பார்க்கிறார். என்னத்தெல்லாம்? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் ரகசிய இடத்துல தான் பார்க்கிறார். ஹலோ, எங்க பார்க்கல? இப்படி வெளியரங்கமா நீங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பாடு இப்படிலாம் இருக்கிறீங்களா, அதை பார்க்கறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பிறகு இவ்வளவு தூரம் நீங்க வெளியரங்கமா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு வேதனைப்படுறீங்க, சொத்து இல்லை, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவர் அப்புறம் ஏன் காட்டுறதுக்கு ட்ரை பண்றீங்க? சொத்து 10 வீடு வச்சிருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீடே இல்லை ஆண்டவரே கண்ணீர், இந்த ரெண்டையும் அவர் பார்க்கறது கிடையாது. அவர் உங்க எங்களை பார்க்கிறாரு? அங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமா பதில் கொடுக்கிறார். வெளியரங்கமா பார்க்கிறவர் அந்தரங்கமா பதில் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர், ஆண்டவரே என்னை பாரும், நான் படுற பாட்டை பாரும், நான் படுற கஷ்டத்தை பாரு ஆண்டவரே, இப்பொழுது தாரும். இப்படி திருவோடு ஏந்திரலாம் கர்த்தர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிறதே அந்தரங்கத்தில் சீக்கிரட், ரகசிய இடத்துல உன்னை நான் பார்க்க போறேன். நான் ரகசிய இடத்துல இருக்கிறேன். நான் உங்க அப்பா. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டையோ அன்றைக்கு ரகசிய இடமாகிய கிறிஸ்துக்குள்ள நீ வந்துட்ட. அங்க நீ எப்படி இருக்க அப்படிங்கிற ரகசிய இடத்துல தான் நான் உன்னை பார்க்கிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்குள் சென்று விடுகிறான். அங்கே அவர் நம்மை பார்க்கிறார். அங்கே நம்முடைய பண்ணுகிற ஜெபம், அவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம், அவரோடு நடக்கிற நடை அவர் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உலகம் பார்க்கிற வண்ணமாய் உனக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நினைக்கணும், உங்க அப்பா மாத்திரம் அந்தரங்கத்தில் இல்லை, நீங்களும் அந்தரங்கத்தில் தான் இருக்கிறீங்க.
அதனாலதான் அப்பா சொல்றாரு, அந்தரங்கத்தில் இருக்கிற நான், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. இப்பொழுது மத்தேயு மறுபடியும் படிக்க பார்க்கலாமா? மத்தேயு 6:17-18 நான் படிக்கிறேன் உங்களுக்காக வேண்டி. 6:17-18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அந்தரங்கத்தில் பிதா இருக்கிறாராம், அவருக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கிறது ரகசியம். ஆங்கில பைபிள் சொல்லுது, உன் பிதா சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிறாரு, சீக்ரெட் இடத்துல பார்க்கிறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க அப்பா சீக்ரெட் இடத்துல இருக்கிறாரு, அந்தரங்கத்தில். நீங்களும் அந்தரங்கத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் அந்தரங்கத்தில் இருந்தா, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய கிரியை எல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கிற பொழுது, அந்தரங்கம் என்பது யாருக்கும் வெளியே தெரியாத இடம்னு மாத்திரம் இல்லை, அது கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த பாருங்க. இந்த அந்தரங்கங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதான் ஒருவன் நம்ம இன்னொரு இந்த காரியத்தை தெளிவுபடுத்த முடியும். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் கவனிச்சோம், டேம் அதான் அணைக்கட்டு தண்ணீர், பாசன நீர், பாசன நிலம். அந்தரங்கத்தில் இருக்கிறது அணைக்கட்டு, பாசன நீர் வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியுது. அவ்வளோ நாள் அந்த தண்ணீர் அங்கே தான் இருந்தது. பாஞ்ச பிறகு தான் தெரியுது பச்சை பசேர்னு எல்லாம் வர்றது போல. இந்த வெளியரங்கமான பதில் எப்பொழுது கிடைக்குது அப்படின்னா, குறைகள்லாம் இருக்கிற போல தெரியுது பாருங்க. இதெல்லாம் கர்த்தருடைய அந்தரங்கத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது வெளியரங்கமாக எல்லா பலனும் உண்டாகிறது பார்க்குறோம். இதை இன்னொரு சில வசன ஆதாரங்களோட இந்த சத்தியத்தை நல்ல தெளிவாக புரிந்து கொண்டோம்னா வாழ்க்கையில் நம்முடைய சொத்துக்களெல்லாம் நம்முடைய சொந்தமாக்கிக்கிடலாம். பார்ப்போம். யோவான் 15:7 கடந்த வாரத்தில் ஆரம்பித்தோம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல தெரிஞ்ச வசனம் தாங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பாருங்க, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்கள் என்னிலும் சொல்றார், என் கூடன்னு சொல்ல, என்னிலும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்ங்கிற வசனங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், இஃப் யூ அபைட் இன் மீ, நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் கிறிஸ்துக்குள்ளிலும், அந்த இடம் தான் ரகசிய இடம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் அந்தரங்கம்னு பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.